மக்களே, மேட் ஃபார் ஈச் அதர் இன்னைக்கு ஷோவில் ஒரு 4 முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் மோதி சண்டைகள்லாம் உருவாயிருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, டேஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு குக்கிங் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருந்தது. அதை பற்றி பார்ப்போம். மூணாவது, 10 கப்புள், ஒரு டீமுக்கு 2 கப்புள்னு பேர் ஆகணும். பேர் ஆனால் 5 டீம் வரும்ல, அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு டாஸ்கை விட்டுருந்தாங்க. ஃபைனலி ரெக்ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். இதனால தான் இன்னைக்கான எபிசோட்ல இருக்க போது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நெருங்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ 9வது எபிசோட்ல என்னன்னா, பிரேமகுரு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு பல விஷயங்கள் பேசுறார். இந்த டெய்லி வேக்கப் எப்படி பிக் பாஸ்ல ஒரு சாங்கு போடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்க என்ன பண்றாரு, வேக்கப் பண்றதே பிரேமகுரு தான். அது ஒரு நல்ல பயங்கரமான ஒரு இன்ட்ரோ கொடுத்து தான் எல்லாரையும் வேக்கப் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. குறிப்பா பிரேமகுரு சொன்னதை ஹரிஷ் மதிக்க மாட்டாரு, இதெல்லாம் பண்ண மாட்டாரு. அதுக்கு இப்படி ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்துருக்கணும்ல, அதெல்லாம் எடுக்காம விட்டுருக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி பிரியங்காவும் சிவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவங்க பிஹேவ் பண்ற விதங்களும் ஒரு மாதிரி இருக்குன்றது எனக்கு புரியுதுன்றதையும் சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம நல்ல வேலை இந்த ஷோவை குயிட் பண்ணல, ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் பேசி நம்ம ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு இந்த ஷோல இருக்க வச்சதுக்கு நன்றி, நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்கோம் போல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள நடக்குது. இது நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு, ராஜு போயிட்டு யாருக்கிட்ட, அரிதா கிட்ட போய் சாரி கேட்கிறார். ஸோ நான் ஏதாவது பேசி ஏதாவது உங்களுக்கு இருந்தா சாரி அப்படின்னும் போது உடனே அரிதா சொல்றாங்க, கிளாரிட்டியே வரல, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க சாரி கேட்குறீங்க, இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்குது. அடுத்து என்ன பண்றாங்க, மாஸ்க் மேன் ஒருத்தர் வராரு. மாஸ்க் மேன் உள்ள என்ன சொல்றாருன்னா, ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்கேல் ஆஃப் லவ் உங்களுக்கு ஷஃபிள் ஆக போகுது. ஏன்னா அந்த ஒரு ஆர்டர் நடந்துச்சு இல்லையா, போன வாரம் ஒரு ஸ்கேல் ஆஃப் லவ்ன்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க 1ல இருந்து 10. இப்போ அதுல முதல் பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு கோல்டன் கப்பிள் பேரடைஸ் ரூம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் டேஞ்சர்ல 3 பேர் டேஞ்சர் ஜோன் போயிட்டு ஜட்ஜஸ் சேவ் பண்ணாங்க இல்லையா, அந்த 3 பேர் டோம் ரூம், 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ரூமும், மிச்ச 7 கப்பிள்ஸ் இருக்காங்களா, 1 நம்பர் போயாச்சு. அடுத்த 6 கப்பிள் இருக்காங்க இல்லையா, அந்த 6 கப்பிளுக்கோ தனித்தனியான ரூம். இது ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது ஹரிஷ் என்ன பண்றாரு, வாக் அவுட் பண்ணி போறாரு. அப்போ பாத்தீங்கன்னா சந்தியா கூப்பிட்டு, இல்ல இந்த கிராசரிஸ் பத்தி ஒரு சில டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க இருங்க அப்படின்னும் போது ஹரிஷ் திரும்ப இருக்காரு. திரும்ப இருக்கும்போது டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரூம் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் டிஸ்கஷன் போகும்போது ரூமை பத்தி பேசும்போது திரும்ப காண்டாயிட்டு ஹரிஷ் போறாரு. அங்க ஒரு வாக்குவாதமா ஆகுது. ஏன்னா ஒட்டுமொத்த டீமே இங்க டிஸ்கஷன் பண்றாங்க, எதாவது எப்படி பண்ணலான்ட்டு, ஸ்பிளிட் அப்பும் ஆகணும். ஹரிஷ் அங்க கேட்காம வாக் அவுட் பண்றதுல அங்க பல பேருக்கு அப்செட் ஆயாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவர் வாக் அவுட் பண்ணிட்டு போறாரா, அதுக்கப்புறம் வாக்குவாதம்லாம் ஆரம்பிக்குது. நட்ராஜ் கூப்பிடுறாரு ஹரிஷ், ஆனா ஹரிஷ் ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படியே வாக் அவுட் பண்ணி, இந்த ஷோக்கு நான் தான் முக்கியம், ஷோக்கு நாங்க ஒரு பயங்கரமான கப்பல், மக்கள்கிட்ட நாங்க பயங்கரமா போய் ரீச் ஆகும், ஸோ எங்களுக்கு ஒன்றும் இந்த ஷோக்கு அவசியம் கிடையாது, ஷோக்கு தான் நாங்கள் அவசியம் அப்படின்ற மாதிரி தனியாக போயிட்டு அரிதாவும் ஹரிஷும் பயங்கரமாக உட்காந்து பேசிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர் வைஸ், ஸோ அந்த நம்பர் ஆர்டர் படி அந்தந்த ரூமை ஷஃபிள் பண்ணி கரெக்டாக அந்த அலாட்மெண்ட் வைஸ் எல்லாருமே போயாச்சு. போய் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், லவ் குரு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு கார்டன் ஏரியாவில். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு இது கழுத்தில் போடணும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், இவங்களுக்கு இந்த இடத்துல இவங்க பாசிட்டிவா இருக்காங்க. நெகட்டிவ்னா நெகட்டிவ்ல நிறைய டேக்ஸ் இருக்குது, அந்த டேக்ஸை வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அரிதா ஹரிஷ் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டோ அண்ட் சந்தியா அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங்கா இருக்காங்க, குறிப்பா அங்க ஸ்ட்ராங் கப்பிள். ஓகே, அதுலயும் அவங்களோட விஷயத்துக்காக ஃபைட் பண்ணி நிக்கிறது ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து நெகட்டிவ், நட்ராஜ் பேக் பைட்டர் அப்படின்ற டேக கழுத்துல போட்ட உடனே குறிப்பா அரிதா சொல்றாங்க, கேரக்டர் அசாசினேஷன், ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்காம கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாரு, அது வீக்கெண்ட் எபிசோட்ல கூட கிளாரிட்டி கொடுக்க ட்ரை பண்ணல அப்படின்னும் போது, இல்ல நான் எதுவும் யாருக்கிட்டையும் சொல்லல, நான் ஒய்ஃப் கிட்ட போய் தான் சொன்னேன், அது எப்படி பேக் பைட்டிங்னு வரும், இது ஷோ, இந்த ஷோக்குள்ள நடக்கிறதானே பேசுறோம் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் பேசுறாரு. 24 மணி நேரம் கேமரா இருக்குன்றத மாதிரி நான் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி பயங்கரமா அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுல என்ன பண்றாங்க, வாக்குவாதம் ஹெவியா போகுது. ஒரு பக்கம் நட்ராஜ் ஏகப்பட்ட வசனங்கள் டைலாக்லாம் பேசுறாரு, அதுக்கு ஹரிஷும் பயங்கரமா ரியாக்ட் பண்றாரு.
இது கைகலப்புல போற மாதிரி பயங்கரமான சுச்சுவேஷன் 2 பேருக்குள்ளேயும் அப்படி போயிருச்சு. அப்ப சொல்றாரு, எனக்குலாம் நான் வந்து பேச தேவையில்ல, என் ஒய்ஃபையும் உங்களை டீல் பண்ணிக்கங்கன்ற மாதிரி பயங்கரமாக போயிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து சரி விடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. இதுல வந்து 2 பேருமே டென்ஷன், ஹரிதாவும் டென்ஷன் ஆயாச்சு, ஹரிஷும் டென்ஷன் ஆயாச்சு. இந்த பக்கம் நட்ராஜ் எல்லாம் வீரவசனம் முடிஞ்சா தொட்டு பாடுறா, நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நீத்து வந்து கன்சல்ட் பண்ணி 2 பேரும் எடுத்துட்டு போயாச்சு. ஸோ விரைவில் பெரிய சண்டை நட்ராஜ் அண்ட் ஹரிஷுக்குள்ள நடக்க போகுதுன்றது மட்டும் கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. அடுத்து கல்யாண் வராரு, ஆனஸ்ட் வந்து சந்தியா கொடுக்குறாங்க. சந்தியா அண்ட் பிரிட்டோ வந்து ஆனஸ்டா இருக்காங்க அப்படின்றது பாசிட்டிவ். அப்புறம் அன்ட்ரஸ்ட் வருது யாருக்கு போகுதுன்னா மகேஷ். ஏன்னா மகேஷும் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க இல்லையா, அவர் வந்து உள்ள நல்லா ஃபேவரட் கப்புள்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஃபேக்குன்னு சொல்றான், இது எனக்கு புரியல. அப்போ உடனே அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, கப்புள் ஷோல கப்புளை பத்தி தானே பேச முடியும், அதுக்கு தானே நாங்கள் பதில் சொல்ல முடியும், இதுக்கு என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை நடக்குது. ஒரு பாயிண்ட்ல சாண்ட்ரா அழ ஆரம்பிச்சுட்டு கல்யாண் கிட்ட நீ தான்டா ஃபேக்குன்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க. இது நடக்குதா. அடுத்து அஞ்சலி போறாங்க. அஞ்சலி போயிட்டு பேக் பைட்டர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஜானு. ஏதோ ஜானு வந்து 3 விஷயங்கள், ஆனா அவங்க எல்லாமே ஓப்பனா தான் சொல்லியிருக்காங்க. பேக் பைட்லாம் அவங்க பண்ணல, டைரக்டா எல்லாரும் முன்னாடி ஓப்பனா ஜென்ரலா ஒப்பீனியன் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம், பேக் பைட்டிங்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அதான் கேட்குறாங்க. ஸோ மீனிங் தெரிஞ்சுதான் கொடுக்குறீங்களான்ற மாதிரி அந்த இடத்துல ஜானு டைரக்டாவே கேட்டாங்க. சரி ஓகேன்னு கொடுத்து வச்சாச்சு. சித்து அண்டு சோனியா வந்து லாயலா இருக்காங்க. ஏன்னா அஞ்சலி பவனுக்கு கோலோஸ் வந்து சித்து சோனியா தானே, வேற என்ன சொல்றது. அடுத்து சித்து வராங்க, டிஸ்லாயல் நட்ராஜ். குறிப்பா வந்து இந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்க பண்ண சில விஷயங்கள், ஆக்சுவலா இந்த ஷோல நடக்கிற விஷயத்த பத்தி பேசணும். இவங்க ஷோக்கு வெளில நடக்கிற விஷயத்தை எடுத்துன்னு வந்து இங்க ஒரு பாயிண்டா சொல்லும் போது எனக்கு பேஸ்லெஸ்ஸா தெரியுது. ஏன்னா இந்த ஷோல நீங்க பாக்குற விஷயங்களை சொல்லணும், பட் அவங்க முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்றது வந்து அது எப்படி அப்படின்றது தெரியல. அதை சொன்ன உடனே அங்க ஏகப்பட்ட விவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நட ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா டிஸ்லாயலா இருக்கீங்க, ஸோ கேமராக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க பண்றது கூட ஒரு சில இடங்கள்ல கேமராக்காக இருக்கு, நீங்களே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பல இடத்துல கான்ட்ராடிக்ட் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் என் ஒய்ஃபை பத்தி, ஐ ஆம் த கிரேட் ஹஸ்பண்ட், நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லன்ற மாதிரி நட்ராஜ் அவங்க பதிலடி கொடுத்து அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அப்புறம் பிரியங்காக்கு கைண்ட் ஹார்ட்டட், ஏன்னா பிரியங்காக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே சண்டை கிண்ட வரல, நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்குது, அதை தான் பிரியங்கா கிடைச்சது. அடுத்து சந்தியா வந்து சோனியா வந்து மெச்சூரா பிஹேவ் பண்றாங்கன்றது மெச்சூரிட்டியோ. அடுத்து இம்மெச்சூர் வந்து மகேஷ். குறிப்பா வந்து அந்த பிரிட்டோ மேட்ரில் அந்த சில விஷயங்கள்ல வந்து லாங்குவேஜ் பெரியர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து இம்மெச்சூரா இருந்தது, அதனால கொடுக்குறோம். சென்ஸ்லெஸ்ஸா இல்லைன்னும் போது இங்க 2 பேரும் நீங்க பேசுறது சென்ஸ்லெஸ் இல்ல, அவங்க பேசுறது மெச்சூரிட்டியா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ரிவல்ரி நடக்குது இல்லையா. மகேஷ் அண்ட் சாண்ட்ரா அண்ட் பிரிட்டோ அண்ட் சந்தியா இவங்களுக்குள்ளே ஒரு ரிவல்ரி மாத்தி மாத்தி நடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து நீத்து வராரு, ஹரிஷ் ரூடா பிஹேவ் பண்றாரு. ஸோ குறிப்பா வீக்கெண்ட் எபிசோட்லயும் போஸ்ட் மார்டம் இந்த மாதிரி நிறைய டைலாக் பேசியிருக்காரு போல, அதனால ரூடா தெரியுதுன்ற மாதிரி சொன்னோன்னா ஹரிஷ் எதுவுமே பேசல, சைலண்ட் ஆயிட்டார். பிரியங்கா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாருன்றதால ஓகே. மகேஷ் போறாரு, ராஜு யாரு அந்த துக்கா ராஜு வந்து கைண்டாவும் நல்லபடியா இருக்கிறதால கிரீன் டேக். அஞ்சலி வந்து இர்ரெஸ்பான்சிபிள், அந்த லெட்டர் வந்து ஒழுங்கா படிக்கல. நேற்று டாஸ்க்ல ஒட்டுமொத்த கப்பலும் கேதர் ஆனதுக்கு அப்புறம் லெட்டர் படிச்சிருக்கணும், அங்க கேதர் ஆகிறதுக்கு முன்னாடி லெட்டர் படிச்சதால அந்த ஒரு பாயிண்ட். பிரியங்கா போய் ஹரிஷ் வந்து ஹரிஷ் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு புரியல, ஹஸ்பண்ட் சொல்றது தானே ஒய்ஃப் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல ஒய்ஃப் சொல்றது தானே ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, இது நீங்க தனியா செயல்படுங்கன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதை ஹரிதாவை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாங்க. பட் ஓகே, கல்யாணம் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துகிட்டாருன்ற மாதிரி பிரியங்கா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜானு பானு ஹரிதா வந்து ஃபில்டர்லெஸ் இல்லாம ஒரு பாசிட்டிவ் ஹரிதாக்கு. நட்ராஜ் வந்து இம்மெச்சூரா பிஹேவ் பண்றாரு, அதுல குறிப்பா அஞ்சலி வந்து ரியல் கப்பல் இல்லை, இனிஷியலா வரும்போது அவங்க பேசின விதம், இப்ப அஞ்சலி கிட்ட பேசுற விதம் கான்ட்ரடிக்ஷனா இருக்குன்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னும் போது உடனே நட்ராஜ் வந்து சொல்ல, நான் அப்படி சொன்னதாங்க, இப்ப வந்தவொன்னா அவங்களுடைய பாண்டிங் வேற மாதிரி இருக்குங்க, அதனால அப்படி பேசுறேங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க. அடுத்து ருக்காராஜ் போறாரு, ஹரிதா ஹரிஷ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்காங்க, ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே சரி 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 சரின்னு பேசினா அது எப்படி கரெக்டா இருக்கும், அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல தப்பு நடக்கதான் செய்யும், அவங்க பண்றது எல்லாமே சரின்னு பேசுறது தான் ஓவர் கான்ஃபிடென்ட்ன்ற மாதிரி அங்க ஓவர் கான்ஃபிடென்ட். உடனே ஹரிதா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு ஆக்ஷன் பண்றீங்க, அதுக்கான ரியாக்ஷன் தான் நான் பண்றேன், நாங்களா போய் வாலண்டரியா பண்ணலையேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பதிலடி கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் வந்து மகேஷ். இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சவொடனே அங்கேயே ஏகப்பட்ட விவாதங்கள், பேச்சுவார்த்தை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடியுது. நடந்து முடிஞ்ச உடனே அடுத்ததாக ஸ்ரீமுகி. ஸோ எபிசோடு இது 9 முடிஞ்ச உடனே 10வது எபிசோடு ஓகே உள்ள வராங்க. ஸ்ரீமுகி உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க யாருக்கு, ராஜுக்கு. ஏன்னா ஒரு கோல்டன் கப்பல் இல்லையா. இப்போ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா,
இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்குது. இந்த வாரம் நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க, ராஜு ஆசியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க 2 பேருக்கு 2 சேவகர்கள போடணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜு பயங்கரமா திங்க் பண்ணி அரிதா ஹரிஷை செலக்ட் பண்றாரு. ஏன்னா அரிதா ஹரிஷ் வந்து இவங்க ஃபேக்குன்னு சொன்னாங்க. கூடவே இருந்து பார்க்கட்டும் நம்மளுடைய பாண்டிங் எப்படி இருக்குது, ஃபேக் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி அவர் போட்ட மூவும் பக்கா மூவ். இன்னொரு பக்கம் இங்க ஈகோ அவுட் ஆகும் அரிதா ஹரிஷ்க்கு. அவர் என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை ஓப்பனா சொல்லிடுறாரு. உடனே ஸ்ரீமுகி என்ன சொல்றாங்க, ஆங்கர் ஸ்ரீமுகி, இது ஷோனா ஒரு ஃபார்மேட் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு பக்கம் ராஜு சொல்றாரு, நான் இன்னைக்கு சாயந்தரம் வரையும் உங்களுக்கு டைமிங் கொடுக்குறேன், அதுக்குள்ள அவங்க முடிவு எடுத்தா ஓகே, இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை தாண்டி அந்த பாண்ட் கிரெடிட்ஸ் இருக்கு இல்லையா, 0 இந்த வாரம் அந்த பாண்ட் கிரெடிட் 0 ஆகிட்டு புதுசாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி டாஸ்க் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா டேஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை மக்களே, டாஸ்க் ஒன்றும் இல்லைன்னா 10 கப்பலுக்கு 10 பேஸ்கெட்டில் 10 இன்க்ரீடியன்ஸ், வெஜிடபிள்ஸ், மசாலா கிசாலான்னு வச்சுருப்பாங்க. அதை ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துட்டு அதை போய் சமைக்கணும். 90 நிமிஷத்தில் சமைக்கணும். அந்த 90 நிமிஷத்தில் சமைச்சிட்டு அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி மார்க் போடுவாங்க. இதுதான் அந்த டாஸ்க், டேஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இதில் என்ன பண்ணிட்டாங்க, கோல்டன் கப்பல் போகும்போது ஃபர்ஸ்ட் கப்பலுக்கு வந்து 10 பேஸ்கெட் இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் கப்பல் போய் செலக்ட் பண்ணோன்னே ரெண்டாவது யார் வரணுன்றதை அந்த ஃபர்ஸ்ட் கப்பல் செலக்ட் பண்ணிட்டாங்களா. அடுத்து ரெண்டாவது போய் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது கப்பல். ஸோ ஒருத்தர் போய் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அடுத்து யார் வரணும்னு நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஒரு ரூலாக வச்சு மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணி கடைசியில் அரிதா ஹரிஷுக்கு கடைசி பேஸ்கெட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு குக்கிங் என்னன்னா 90 நிமிஷமா ஒருத்தர் தான் குக் பண்ண போறீங்க, அது யாருன்றதை முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஃபீமேல் தான் வந்தாங்க. ஆனால் அங்கே கல்யாண் மற்றும் வசந்தி வந்து உள்ள உட்காந்துட்டு கல்யாணம் சமைக்க அமைச்சிட்டாங்க. கல்யாணம் சமைக்க அமைச்ச உடனே வெளியே வந்து எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 90 நிமிஷத்துல 30 நிமிஷம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க, ட்விஸ்ட்ன்ற மாதிரி. என்னன்னா ஒரு பானைக்குள்ள தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை பிடிச்சிட்டு அந்த மிச்ச 10 பேர், ஸோ 10 பேர் சமைக்கிறாங்க. அந்த அவங்களோட பேர் எல்லாம் வந்து பானையை பிடிச்சிட்டு நிற்கணும். கையே இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், இந்த முட்டி மடங்க கூடாது. முட்டி இப்படி மடங்கி நீ பானையை பிடிச்சிட்டோன்னா அந்த பானையை கீழே போட்டு உடச்சிட்டு என்ன பண்ணணும்னா 10 நிமிஷம் நீங்க குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். யார் உடைக்கிறா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆளு என்னோட பேர் சமைச்சிட்டு இருக்காங்க, நான் பானையை போட்டு உடச்சிட்டேன்னா என் பேர் அந்த சமையலை நிறுத்திடணும். நானும் போய் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்வாப் ஆயிரும். ஸோ அந்த என் பேர் சமைச்சிட்டு இருந்த இடத்துல நான் போய் சமைப்பேன், அவங்க வந்து நின்றுடணும் அந்த பொசிஷன்ல திரும்ப. ஸோ இந்த மாதிரி வரிசையா நடக்குமா, அதுல வந்து வரிசையா பானையை போட்டு உடச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ராஜு, ரெண்டாவது சிவ், மூணாவது வசந்தி, நாலாவது பானு, அஞ்சாவது பிரிட்டோ, ஆறாவது சித்து, ஏழாவது வந்து ஹரிஷ், எட்டாவது நீத்தோ. இதுல 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த பானை உடைக்கிறதுக்கு முன்னாடியே அஞ்சலியும் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் அந்த டாஸ்கை சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தது 2 டிஷ் தான், ஒன்னு ஸ்டார்டரு, இன்னொன்னு மெயின் கோர்ஸ். இது 2த்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் போது அவங்க நாங்க எங்கிட்ட அந்த 30-35 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டாஸ்க் இந்த எல்லாரும் ஸ்வாப் ஆகுறாங்க. ஸ்வாப் ஆன உடனே திரும்ப அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, அவங்களுக்கு பானையை கொடுக்குறாங்க. 15 நிமிஷம் அப்படின்ற மாதிரி அந்த டைமர் போட்டிருக்கு. ஒருவேளை கேர்ள்ஸ் போயிட்டு திரும்ப அந்த பானையை உடைச்சிட்டா ஸ்வாப்பிங் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. அவங்க பானையை உடைச்சா 15 நிமிஷம் நீங்க சமைக்க கூடாது, ஸ்வாப்லாம் ஆக மாட்டீங்க, அந்த பாய்ஸ் தான் போய் சமைக்கணும் அப்படின்றது தான். இதுல என்னன்னா திரும்ப இதை உடச்சிட்டு ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அங்க டீம் பக்காவா பிளான் பண்ணி இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுட்டாங்க போல. அதுல குறிப்பா ஆசியா சொல்லணும், ஆசியா தான் ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க்ல வந்து பானையை பிடிச்சது. ஆசியாவுக்கு அப்புறம் வந்த எல்லாருமே பானையை போட்டு உடைச்சாங்க. கடைசி வரையும் ஆசியா அப்படின்றது செம ஸ்ட்ரென்த்தா அந்த பானையை பிடிச்சி நிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. வேற மாதிரி மாணி அப்படின்ற ஃபீல் ஆச்சு. இது முடிஞ்ச உடனே டேஸ்டிங்ல என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நாங்க ஒரு கப்பல்னு வச்சுங்களேன், அந்த கப்பல் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் வச்ச உடனே அதர் 9 கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல காம்படிட்டர், அவங்க டேஸ்ட் பண்ணி மார்க் பண்ணணும். இதுல யாருக்கு ஹையஸ்ட் மார்க் வருதோ அந்த பேசிஸ்ல பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுல யார் யாருக்கு என்ன மார்க் கிடைச்சதுன்னு சொல்றேன். 57 மார்க் நட்ராஜ், ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனால 25 பாண்ட் கிரெடிட்ஸ். ரெண்டாவது அதே 57 பாயிண்ட்ல பிரியங்கா இருந்ததால அவங்களுக்கு 25 பாண்ட் கிரெடிட்ஸ். 56 மார்க் வாங்கினாங்க அஞ்சலி, அவங்களுக்கு 20 பாண்ட் கிரெடிட். 45 மார்க் வாங்கின சித்துக்கு 20 பாண்ட் கிரெடிட். 45 வாங்கின கல்யாணுக்கும் 20 பாண்ட் கிரெடிட். இது என்னடா 56க்கு 20 45, அது எப்படின்னா 2 பொசிஷனுக்கு வந்து ஒரே பாண்ட் கிரெடிட் கொடுக்கறது தான் பிளான். அது ஈக்குவலானாலும் அதிகமா இருந்தாலும் அப்படிதான். அடுத்து 44 வாங்கின அரிதா ஹரிஷுக்கு 15 பாண்ட் கிரெடிட், 43 வாங்கின ராஜுக்கு 15 பாண்ட் கிரெடிட்,
42 வாங்கின ஜானுக்கு 10, 37 வாங்கின பிரிட்டோக்கு 10, சாண்ட்ரா 34 வாங்கின சாண்ட்ராவுக்கு 5 பான் கிரெடிட். இதுல குறிப்பா இது முடிஞ்ச உடனே குறிப்பா பிரிட்டோ அண்ட் சந்தியா ரொம்ப அப்செட் ஆயிட்டாச்சு. ஏன்னா சந்தியா வந்து நான் பயங்கரமா தான் பண்ணேன், ஆனா இங்க வந்து குரூப்பிசமா கேம் விளையாடுறாங்க, கரெக்டான பண்ண விஷயத்துக்கு மார்க் போட்டா பரவாயில்ல, இது கம்ப்ளீட் குரூப்பிசமா இருக்கு, இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறது, திஸ் இஸ் நாட் ஃபேர், இட் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி சந்தியாவும் பிரிட்டோவும் பயங்கரமா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுல என்னமோ ஆமாங்க வாரி வழங்கிட்டா நம்ம ஆஃப் ஆயிரும் இல்லையா அப்படின்றதுல அவங்க தெளிவா இருந்து கால்குலேஷன் குரூப் வைஸ் தான் கேம் விளையாடுறாங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, இது முடிஞ்ச உடனே அடுத்து எபிசோட் நம்பர் 11. இதுல ஒரு டாஸ்க் வருது. என்னன்னா இந்த எல்இடி டிவில ஒரு லெட்டர் வருது. ஸோ 10 கப்பலா இருக்கீங்க, 5 டீமா போறீங்க, ஒரு டீமுக்கு 2 கப்பல்ன்ற வீதம் அப்படின்னு சொன்ன உடனே வசந்தி கல்யாண் சாண்ட்ரா மகேஷ் ஒரு டீமு, அரிதா ஹரிஷ் அண்ட் சந்தியா பிரிட்டோ ஒரு டீமு, நட்ராஜன் நீத்து சிவ் அண்ட் பிரியங்கா ஒரு டீமு, பானு ஜானு ராஜு ஆசியா ஒரு டீமு, அஞ்சலி பவன் அண்ட் சோனியா சித்து இவங்க ஒரு டீம். 5 டீமா பிரிச்சாச்சா? பிரிச்ச உடனே ஸ்ரீமுகி உள்ள வராங்க. வந்த உடனே 5 டீமுக்கு நம்பர் கொடுத்துட்றாங்க. வந்து சேவகர்கள் அந்த 2 பேட்ச் கொடுத்துறாங்க. அரிதா ஹரிஷும் யாரு ஆசியா மற்றும் ராஜுவோட சேவகர்களா பேட்ச் உங்களுக்கு கொடுத்த உடனே சொல்லிட்டு கேம்ல ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க, டீமா பிரிஞ்சிருக்கீங்க, நீங்க மத்தவங்க கூட மோத போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ட்விஸ்ட் என்னன்னா காம்படிட்டரே உங்க டீம்மேட் தான் அப்படின்ற மாதிரி. 2 டீமா, ஒரு டீம்ல 2 கப்பலா இருக்காங்க இல்லையா, அந்த கப்பலுக்குள்ளதான் காம்படிஷன்ன்ற மாதிரி ஆப் வச்சு விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாரு, மகேஷ் அண்ட் சாண்ட்ரா, கல்யாண் அண்ட் வசந்தி. என்ன கேம்னா XOX, நீங்க எல்லாம் ஸ்கூல்ல போட்டு ஓ போட்டு எக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் போட்டு விளையாடுவீங்களே அந்த கேம் தான். அந்த கேமுக்கான அந்த 9 3x3 காலம் வந்து கார்டன் ஏரியால போட்டிருக்காங்க. அந்த காலம்கான வைக்கிற எக்ஸும் ஓவும் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கு. ஸோ ஸ்விம்மிங் பூல்ல போய் நீச்சல் அடிச்சுட்டு வந்து யார் அதை கம்ப்ளீட் பண்றாங்களோ அதான் டாஸ்க். இதுல கல்யாணுக்கு பயங்கரமான நீச்சல் தெரியும் போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்போசிட் டீம்ல இருக்க மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்கு நீச்சலே தெரியாது போல. அதுல ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே ஒரு பக்கம் கலக்கறான் கல்யாண், ஃபாஸ்டா போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வச்சாச்சு. இன்னொரு பக்கம் மகேஷ் போய் பண்ணுவாருன்னா அந்த தண்ணிக்குள்ள முக்கிய அடியில் இருக்குல்ல, அதுல எடுக்கிறதுக்கே மகேஷ் ரொம்ப டைம் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் பாய் போனோம், செகண்ட் கேர்ள் போனோம், தேர்ட் பாய் போனோம், பாஸ் பண்ணி போனோம். அதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவலா போயாச்சு. ஃபர்ஸ்ட் இது போனதுக்கு அப்புறம் மகேஷ் ஃபர்ஸ்ட் கல்யாணம் போனதுக்கு அப்புறம் மகேஷ் போயிட்டாரு. அடுத்து ஒய்ஃப் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப தடுமாறினது வசந்தியும் தடுமாட்டாங்க. தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கும் போது மூச்சு திணறுது. சாண்ட்ராவால வந்து எடுக்கவே இல்லை, தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறதுக்கு தவிக்கிறாங்க. ஒரு மாதிரி எப்படின்னா அந்த மூச்சு திணறல் ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்கு போனா டாமடைஸ் ரவுண்டுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. பாக்குறதுக்கே பரிதாபமா இருந்தது. ஸோ அந்த ரவுண்டை ஆப்வியஸ்லி கல்யாண் அண்ட் வசந்தி ஜெயிச்சு டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, முதல் டாஸ்க். ரெண்டாவது சிவ் அண்ட் பிரியங்கா, நீத்து அண்ட் நட்ராஜ். என்ன டாஸ்க்னா ஒரு 10 பிளாக் இருக்கு. ஓகே, பிளாக் இருக்கு. நம்ம இப்போ ஒரு பிளாக்னா எப்படி போட்டுருக்காங்க, 4 பாக்ஸ் இருக்குங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கு, இன்னொரு பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கு, இங்க ஒரு கப்பல், இங்க ஒரு கப்பல். ஓகே, இப்படி இருக்கா. உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த கப்பலுக்கு பக்கத்துல இன்னொரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட அந்த பிளாக்ஸ் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க காலோ கையோ படாம, அந்த பிளாட்ஃபார்ம்ல காலும் கையும் படாம இங்கிருந்து அந்த பிளாக் எல்லாம் எடுத்து இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்றது அந்த பிளாட்ஃபார்ம்ல சென்டர்ல ஒரு மார்க்கிங் போட்டிருப்பாங்க, அந்த மார்க்கிங்ல அரேஞ்ச் பண்ணணும் 10தையும். ஒருவேளை தப்பி தவறி நம்ம வைக்கும் போது அந்த பிளாட்ஃபார்ம்லயோ தரையிலயோ புல்லுலயோ கால் பட்டுச்சுன்னா திரும்ப அந்த பிளாக்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த கப்பலுக்கு இந்த சைடு இருக்கும், இங்க இருக்கிற கப்பலுக்கு இந்த சைடு இருக்கும் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது. அதுல பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அந்த பிளாக்ஸை. அதுல நீத்துக்கு ஒரு பக்கம் செம்ம காம்படிஷனா போயிட்டு இருந்தது. அதுல வந்து பயங்கரமான ட்ரிக்கை கண்டுபிடிச்சு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணது யாருன்னா பிரியங்கா அண்ட் ஷிவ் பயங்கரமான ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நட்ராஜ் இது உழுந்துருச்சு. ஃபைனலா என்ன பண்ணிட்டாரு, நட்ராஜ் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சாரு, ஒரு பிளாக் வச்சாரு, வரிசையா 10 பிளாக் அடிக்கிட்டு ஃபைனல் ஒரே ஒரு பிளாக்கை மட்டும் கீழே வச்சு தள்ளி எடுத்துட்டு போற டைம்ல கடைசியில பஸ்ஸர் அடிக்குது. சிவ் பிரியங்காவா நீத்து நட்ராஜா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜட்ஜ் வந்து அரிதா ஹரிஷ். அதுல வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டார் சிவ். ஒருவேளை நம்ம தோத்துருவோம், ஏன்னா பிளாக் வந்து நட்ராஜுக்கு பெருசு, இவரது சின்னது. ஆனா இவர் வந்து கேம்ல கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு, அவர் ரூல்ஸை கொஞ்சம் மிஸ்யூஸ் ஆயிடுச்சு. அங்க வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஷிவ். ஆனா ஜட்ஜஸ் கரெக்டா பார்த்து டிசிஷன் வந்து ஷிவ் அண்ட் பிரியங்கா தான் சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து இவர் வந்து கொஞ்சம் அந்த சென்சிட்டிவ் போல அங்க ரியாக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் பல பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீத்து நட்ராஜெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் போய் சாரி கேட்டாரு. பட் ஓகே, முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே அடுத்து 3வது டாஸ்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
ஒரு பால் இந்த வீட்டுக்குள்ள இந்த பேலஸ்குள்ள ஒரு பால் போடுவோம். அந்த பால் போடுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. யார் எந்த கப்பல வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாலை போடுறாங்க. அதை போய் பவன் எடுக்கிறாரு. பவன் எடுத்துட்டு என்ன பண்றாரு, பிரிட்டோ அண்ட் சந்தியாவை செலக்ட் பண்றாங்க. ஏன்னா பிரிட்டோ சந்தியா வீக்கஸ்ட் கப்பல், நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி செலக்ட் பண்றாங்க. அங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, ஒரு கார்டன் ஏரியால ஒரு டைல்ஸ் இருக்கு, 40 டைல்ஸ் இருக்கு. அதுல 20 டைல்ஸ் வந்து ப்ளூ கலரும் 20 டைல்ஸ் வந்து பிங்க் கலரும் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா 2 கப்பலும் வந்து ஒவ்வொரு கலரை செலக்ட் பண்ணிக்கின்னு, இப்போ ப்ளூ வந்து அஞ்சலி அண்ட் பவன்னா, பிங்க் வந்து பிரிட்டோ அண்ட் சந்தியா. இப்போ 7 நிமிஷம் இந்த டாஸ்க் நடக்கும். இந்த 7 நிமிஷத்துல திருப்பி ஃபிளிப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த 7 நிமிஷம் முடியும் போது யாரோட கலர் மேல தெரியுதோ, ப்ளூ கலர் அதிகமா தெரிஞ்சா அஞ்சலி வின், ஒருவேளை பிங்க் கலர் அதிகமா தெரிஞ்சா பிரிட்டோ அண்ட் சந்தியா வின். அதுல பிரிட்டோ அண்ட் சந்தியா பயங்கரமா பண்ணி அந்த டாஸ்கை டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. 35-5 அந்த விகிதத்துல ஜெயிச்சிட்டாங்க. இது நடந்து முடியுதா? இது நடந்து முடிஞ்சவொடனே அடுத்து 4வது டாஸ்க் வந்து என்ன பண்ணான்னு, ஒரு ஸ்டாரை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்டாரை தேடி கண்டுபிடிச்சது சந்தியா. அந்த ஸ்டாரை எடுத்துட்டு போயிட்டு, ஸோ ஒருவேளை இந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்காங்களே அவங்களுக்கு தான் அந்த ஸ்டார் தேவைப்படும். அந்த ஸ்டாரை எடுத்துட்டு போய் சித்து சோனியா கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆப்பனண்ட்டை செலக்ட் பண்ணும்போது, அவங்களோட ஆப்பனண்ட் யாரை செலக்ட் பண்ணாங்கன்னா ஜானு பானு செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, வால் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு வால் இருக்கு. அந்த வால்ல வந்து ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ்ல பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஐ மீன் பாயிண்ட் 300, 200, 100 அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு ஒரு 10 பால் கொடுக்கப்படும். ஸோ அதில் கப்புள்ஸுக்கு 20 பால். ஸோ 10 மேலுக்கு 10 ஃபீமேலுக்கு. மிச்சம் 2 பேர், இப்போ 2 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா ஒருத்தன் வந்து அடிப்பான், இன்னொருத்தன் டிஃபெண்ட் பண்ணுவான். அங்கே 2 பேர் போய் டிஃபெண்ட் பண்ணுவான். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜானு பானு டிஃபெண்ட் பண்றாங்க, சித்து அண்ட் சோனியா பால் அட்டாக் பண்றாங்க. கரெக்டா அந்த வால்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ல, ஸோ 300 பாயிண்ட்னா அந்த 300 பாயிண்ட் ஓல்ல நம்ம போடணும். அது போட்டால் தான் உங்களுக்கு பாயிண்ட் வரும். அதுல என்ன பண்ணிட்டாங்க, சித்து அண்ட் சோனியா கோஆர்டினேஷன் இல்லை. இப்போ 2 பேர் டிஃபென்ஸ்ல இருக்காங்கன்னா அட் அ டைம்ல 2 பேரும் சேம் டைம்ல அடிச்சாதான் டார்கெட் அடிக்க முடியும். இவங்க 2 பேருக்கு கோஆர்டினேஷனே பிரச்சனை. என்னன்னா, ஒரு பக்கம் சித்து அடிக்கும் போது சோனியா அடிக்கிறதுல, சோனியா அடிக்கும் போது சித்து அடிக்கிறதுல கோஆபரேஷனே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. போன வாரமும் டேஞ்சர் ஜோன், இந்த வாரமும் போற போக்க பார்த்தா டேஞ்சர் ஜோன் தான் இருப்பாங்க போல. ஒரு பாயிண்ட்டுமே அடிக்கல. அடுத்து ஜானு பானு வந்து அசால்ட்டா 500 பாயிண்ட் அடிச்சு இந்த டாஸ்க் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இது முடிஞ்ச உடனே ஃபைனல் டாஸ்க் அரிதா ஹரிஷ் மற்றும் ஆசியா அண்ட் ராஜுக்கு தான். அதோட பேர் என்னன்னா டக் ஆஃப் லவ். அப்படி டஃப் ஆஃப் லவ் என்னது, டக் ஆஃப் லவ் அப்படின்றதான் டாஸ்க். ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு. அந்த பாக்ஸில் வந்து ஹரிஷோட முதுகில் 2 கயிறு இருக்கும், ஆப்போசிட் எண்டில் ராஜுவோட முதுகில் 2 கயிறு இருக்கும். அவங்க வந்து சில காயினை கலெக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து காயினை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போடணும். ஓகே, காயினை கலெக்ட் பண்ணி ஒரு இது இருக்கும், பேஸ்கெட் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்கெட்டில் போட்டுருவாங்க. அந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்து வந்து ட்ரேல வைக்கணும். இதுதான் டாஸ்க். இதுவும் டைமர் தான். இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அரிதா ஹரிஷ் இருக்கிற வெயிட்டுக்கு நல்லா காயினை எடுத்துன்னு வந்து தள்ளிட்டார். ட்ரேல தள்ளின பேஸ்கெட்டில் தள்ளின உடனே அதை எடுத்துகிட்டு போய் 2 காயினை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அரிதா வைக்கிறாங்க அவங்களுடைய ட்ரேல. வச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் ராஜுவால ஹரிஷோட வெயிட்டை இழுத்துக்கிட்டு போய் ஆப்போசிட் எண்டில் போடவே முடியல. என்ன பண்ணிட்டாரு, ஹோல்டு பண்ணிட்டார் டைட்டா. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஆசியா செம்ம கிளவரா இருந்து ட்ரேல வச்ச 2 காயினை ஆட்டிய போட்டாங்க. யாரத, அரிதாவோட 2 காயினை ஆட்டிய போட்டு அவங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க வயிற்றுல. ஸோ ஒரு பக்கம் அரிதாக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதை போய் புடுங்குறதா இது பண்றதுனா தெரியலன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. புடுங்கும் ட்ரை பண்றாங்க, ஒண்ணுமே நடக்கல. அரித் என்ன பண்றாரு, ஒரு பாயிண்ட்ல அவருடைய ஃபுல் பவரை போட்டு காலில் வந்து எட்டி வச்சு திரும்ப ஒரு 3 காயினை வந்து இதுக்கு தள்ளிட்டாரு, பேஸ்கெட்டுக்கு. தள்ளினவன அரிதா அதை எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. வைக்கும்போது திரும்ப வந்து ஆசியா அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. ஏன்னா ஆசியா கிட்ட 2 காயின் இருக்கு, அரிதா கிட்ட 3 காயின். பட் ட்ரேல இருக்கணும். அப்போ வந்து என்னன்னா ஒரு வைலன்ஸ் மாதிரி, பயங்கர பிசிக்கல் வைலன்ஸ் மாதிரி போகுது. ஜட்ஜஸ் வந்து 2 பேரும் ஸ்டாப் அப்படின்னு சொல்றதாங்காட்டியோ பஸ்ஸர் அடிக்கிற டைம்ல ஆசியா கிட்ட 2 காயின், அரிதா கிட்ட ஒரு 3 காயின் போடாம ட்ரேல போடாம கையில வச்சிருந்ததால ஆசியா ராஜு வின் பண்ணிட்டாங்க. அரிதா ஹரிஷ் தோத்துட்டாங்க. ஆக்சுவலா அந்த டாஸ்க் அரிதா ஹரிஷ் ஜெயிச்சிருக்கணும், வேற வழி இல்லாம தோத்து போயிட்டாங்க. இந்த 5 டீம் வின் பண்ணிருச்சு. வின் பண்ணது யாரு, பிரியங்கா ஷிவ், ராஜு ஆசியா, அஞ்சலி அண்ட் இது பிரிட்டோ அண்ட் சந்தியா, ஜானு பானு, கல்யாண் மற்றும் வசந்தி. இந்த 5 டீம் வின் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருச்சு. மறுநாள் எபிசோட்ல ரிக்ரெட்ஸ். வாழ்க்கையில பல விதமான சுச்சுவேஷன்ல எப்படியாவது ஒரு பாயிண்ட்ல வந்து கப்புள் மாத்தி சண்டை போட்டிருப்பாங்களே, அங்க ஒரு ப்ராமிஸ் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஸ்லேட்ல எழுதிட்டு அந்த ஸ்லேட்டை உடைக்கணும்.
அப்போ நிறைய எமோஷன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து குவைட் எமோஷனல் செக்மெண்ட்டாகவே அந்த 12வது எபிசோடு போச்சு. இதுதான் இந்த 4 எபிசோடில் நடந்த சம்பவங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து நேஷனல் சேனலோட இணைஞ்சிருங்க. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற ஷோ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம். பை எஸ்.